பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். உளத் தூய்மை. ஹுஜ்ஜத்துல் இஸ்லாம் இமாம் கஸ்ஸாலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அருளியது. இதை தமிழாக்கம் செய்து தந்தவர்கள் நாகூர் ஷாஹுல் ஹமீத் பாதுஷா நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களின் திருப்பேரர் அப்துல் வஹாப் பாகவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். 10வது அத்தியாயம். சிறுவர் சிறுமியர் குறித்து. சிறுவர் சிறுமியருக்கும் பயிற்சி அளிப்பது மிகவும் முக்கியமான காரியமாகும். சிறுவனை பேணி வளர்த்து பண்பாடடையச் செய்வது பெற்றோரின் பொறுப்பாகும். சிறுவனின் உள்ளம் பரிசுத்தமானது, தெளிவானது, எந்த கருத்தையும் ஏற்கும் தன்மையுடையது. எந்த அறிவுக்கும் அதில் வித்திடலாம். நற்காரியங்களை அதில் விதைத்து அதை பற்றிய அறிவை அதில் தெளித்தால் இம்மை மறுமை இரண்டிலும் அவன் வெற்றி கொடி நாட்ட முடியும். இவனுக்கு அளிக்கப்படும் பெருமைகளில் இவன் பெற்றோருக்கும் பங்குண்டு. பெற்றோருக்கு மட்டுமல்ல, ஆசிரியருக்கும் உண்டு. அந்த உள்ளத்தில் தீமையை விதைத்தால் மிருகங்களை விடவும் கேடுகட்டவனாக மாறிவிடுவான். விசுவாசிகளே, உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று இறைவன் கூறுகின்றான். தந்தை தன் மைந்தனை நெருப்பிலிருந்து காப்பாற்றுகிறான். அவன் மீது நெருப்பு படுவதை விரும்ப மாட்டான். ஆனால் இது சாதாரண நெருப்பு. மறுமையின் நெருப்பிலிருந்து அவனை காப்பாற்றுவதுதான் முக்கியம். படிப்பினையாலும் போதனையினாலும் பயிற்சியினாலும் மறுமை நெருப்பிலிருந்து காப்பாற்ற முடியும். இதுதான் அதற்கு வழி. சிறுவனின் உள்ளத்திலே தூய எண்ணங்களை உண்டாக்க வேண்டும். கெட்டவர்களோடு பழகவிடக்கூடாது. அவனிடம் கெட்ட பழக்க வழக்கங்களை அனுமதிக்கக்கூடாது. இன்பத்திலும் மகிழ்ச்சியிலும் அவன் உள்ளம் பற்றுதல் கொள்ளாமல் பார்த்து கொள்ள வேண்டும். வீண் விரயம், அலங்காரம் முதலியவற்றை அவன் வெறுக்குமாறு செய்ய வேண்டும். இவற்றிலே தவறு நேர்ந்தால் அவன் ஆயுள் முழுவதும் பாழ். அவன் வளர்ந்துவிட்ட பிறகு அவசியத்தை அவனால் உணர முடியாது. தவறான பாதையில் பாய்ந்து செல்வான். ஆகவேதான் எந்த பயிற்சியையும் பிஞ்சு மனத்திலேயே பதிய வைக்க வேண்டும் என்று கருதுகின்றேன். அவனை வளர்ப்பதற்கும் பால் ஊட்டுவதற்கும் நட்பண்புள்ள பெண்மணியை அமர்த்த வேண்டும். அவள் நல்ல உணவை, ஹலாலான உணவை உட்கொள்ள வேண்டும். ஏனெனில் தவறான ஹராமான உணவிலிருந்து உற்பத்தியாகும் பாலில் மங்களத்தன்மை கிடையாது. அந்த பால் வளர்ந்து வரும் குழந்தையின் உள்ளத்தில் தன்னால் இயன்ற கைவரிசையை செய்யும். ஆரம்பமே இப்படியாகிவிட்டால் முடிவை பற்றி கேட்க வேண்டாம். சிறுவன் வளர்ந்து கருத்தறியும் பிராயத்தை அடையும் போது நட்பண்புகளை அவன் மனதில் பதிக்க வைக்க வேண்டும். இந்த சமயத்தில் அவனிடம் வெட்கம் தலை தூக்கும். ஏதேனும் ஒரு செயலை அவன் வெட்கத்தின் காரணமாக செய்யாது விட்டுவிட்டான் என்றால் அப்போதுதான் அறிவொளி பளிச்சிடுகின்றது என்று புரிந்து கொள்ளலாம். அதன் பிறகு வேறு சிலவற்றை கேவலமானவை என்று எண்ணுவான். வேறு சிலவற்றை மேலானவை என்று கருதுவான். எனவே சிலவற்றை வெறுக்கும் அவன் வேறு சிலவற்றை விரும்புவான். வெறுப்பிற்குரியதை செய்வதற்கு அவன் வெட்கப்படுவான். இதை இறை அருள் என்றுதான் குறிப்பிட வேண்டும். தன்மைகள் நடுநிலையில் இயங்க ஆரம்பித்து விட்டன என்பதற்கு இது ஓர் அறிகுறி. இப்படி ஒரு சிறுவனிடம் கெட்ட மனப்பான்மையை கண்டால் அவனை அப்படியே விட்டுவிடக்கூடாது. மேலும் மேலும் போதிக்க வேண்டும், சீர்திருத்த வேண்டும். முதலில் ஏற்படுவது உணவாசை. இதன் விஷயத்தில் நடுநிலையையும் பண்பாட்டையும் போதிக்க வேண்டும். வலக்கரத்தால் தான் உணவை எடுத்து உண்ண வேண்டும் என்று கூற வேண்டும். உட்கொள்ள துவங்கும் போது பிஸ்மில்லாஹ் என்று சொல்ல வேண்டும் என்றும், சாப்பாட்டின் விஷயத்தில் மற்றவர்களை முந்திக்கொண்டு பாயக்கூடாது என்றும் அவனுக்கு போதிக்க வேண்டும். உணவையோ அதை உட்கொள்ளும் மற்றவர்களையோ முறைத்து பார்க்கக்கூடாது. விரைவாக புசிக்கக்கூடாது. இப்படியெல்லாம் போதிக்க வேண்டும். அதிகமாக புசிக்கும் குழந்தைகளை அவனுக்கெதிரில் இகழ்வதால், குறைவாக புசிக்கும் குழந்தைகளை பாராட்டுவதால் நல்ல பலனை அடையலாம். அவன் உள்ளத்தில் இது குறிப்பிடத்தக்க மாற்றத்தை விளைவித்துவிடும். உடையின் விஷயம் அடுத்து வருகின்றது. வர்ண உடைகளை விடுத்து வெண்மையான ஆடைகளில் அவனுக்கு பிரியத்தை உண்டாக்க வேண்டும். பட்டை அவன் கண்களில் காட்டக்கூடாது. வர்ணத்துணி, பட்டாடை முதலியவை பெண்களுக்குரியவை என்று அவன் மனதில் பதியுமாறு கூற வேண்டும். வீண் விளையாட்டுகளிலும் உடையின் விஷயத்திலும் அதிகம் கவனம் செலுத்துவதிலும் பழக்கப்பட்ட சிறுவர்களுடன் அவன் கலந்துரவாடக்கூடாது. அவனை கலந்துரவாட விடக்கூடாது. பின்னர் பள்ளி பருவம், திருமறை, நபிமொழி, பெரியோர்கள் வரலாறு
முன்னோர்களின் கருத்து இப்படி ஒவ்வொன்றையும் போதிக்க வேண்டும். அதற்குரிய எல்லா ஏற்பாடுகளையும் செய்ய வேண்டும். நட்போதனை தரும் கவிதைகளை அந்த இளம் உள்ளத்தில் தூவ வேண்டும். இதனால் அவன் நல்லவர்களையும் அறிஞர்களையும் விரும்பும் சுபாவத்தை பெறுவான். அவனிடமிருந்து நற்செயல் வெளிப்பட்டால் அவனை பாராட்ட வேண்டும். இதனால் அவனுடைய நல்லுணர்வு வலுவடைகின்றது. அப்படி அவன் தப்பித்தவறி ஒரு தடவை தவறிழைத்து விட்டால் அதை மன்னித்து விட வேண்டும், மறந்து விட வேண்டும். கிண்டி கிளறி அந்த பிஞ்சு உள்ளத்தை புண்படுத்தக்கூடாது. அதை பற்றி யாரிடமும் கூறக்கூடாது. ஆனால் அதே தவற்றை அவன் மறுதடவை செய்தால் இரகசியமாக கண்டிக்கலாம். இதோ பார், மறுபடியும் இந்த வேலையை செய்தால் நான் சும்மா இருக்க மாட்டேன். இதை மக்கள் அறிந்தால் நீ மிகவும் கேவலப்படுவாய் என்று எச்சரித்தால் போதும். அதற்கு மேல் ஒன்றும் செய்ய வேண்டியது இல்லை. இப்படி செய்தால் அவனுக்கு உண்மை தெரிந்துவிடும். நன்மைக்கு பாராட்டு கிடைப்பது போல தீமைக்கு தண்டனை கிடைக்கின்றது என்று உணர்ந்து கொள்வான். தந்தை தன் மைந்தனோடு அதிகமாக பேசக்கூடாது. மதிப்போடு நடந்து கொள்ள வேண்டும். அவனுடைய போதனைக்கென்றே குறிப்பிட்ட நேரத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். தாய் தன் தனையனை தந்தையை காட்டி பயமுறுத்த வேண்டும். அவனை பகலில் தூங்கவிடக்கூடாது. ஏனெனில் இது சோம்பேறித்தனத்தை இழுத்து வருகின்றது. இரவில் அவன் தாராளமாக தூங்கட்டும். அவன் உடலை அளவுக்கு அதிகமாக பருக்காமல் கவனித்துக் கொள்வதும் அவசியம். பெற்றோருக்கு தெரியாமல் அவன் செய்யும் ஒவ்வொரு செயலையும் தடுக்க வேண்டும். ஏனெனில் ஒன்றை கேவலமானது, செய்யத்தகாதது என்று அவன் கருதினால்தான் அதை மறைவிடத்தில் செய்ய முற்படுகின்றான். இப்படி செய்யப்படுபவை பெரும்பாலும் செய்யத்தகாதவையே. சோம்பேறித்தனத்தை தடுப்பதற்காக அவனை பகல் நேரத்தில் பயிற்சி, நடை முதலியவற்றில் ஈடுபடுத்தலாம். சற்று தூரம் நடக்க சந்தர்ப்பத்தை ஏற்றுக்கொள்ளலாம். தன்னிடமுள்ள பொருட்களை காட்டி தன் நண்பர்களுக்கு மத்தியில் அவன் பெருமையடித்துக் கொள்கின்றானோ என்று ஊன்றி கவனிக்க வேண்டும். தன் பெற்றோர்களின் உடைமைகள், தான் புசிக்கும் உணவு வகைகள், தான் அணியும் ஆடைகள் முதலியவை அவன் பெருமையடித்துக் கொள்வதற்கு பயன்படுகின்றன. இப்படியெல்லாம் அவனை செய்யவிடக்கூடாது. நண்பர்களோடு எப்படி பழக வேண்டும், அவர்களிடம் எந்த முறையில் உரையாட வேண்டும் என்றெல்லாம் போதிக்க வேண்டும். பிறருடைய உடைமையை அவன் விரும்பவே கூடாது. இதில் பெருமை இல்லை, உன் உடைமையை பிறருக்கு கொடு, அதில் தான் பெருமையுண்டு என்று அவனிடம் கூற வேண்டும். ஏழை சிறுவர்களுடைய மனப்பான்மை பிறர் உடைமையை பார்த்து ஆசைப்படுவதில் ஆர்வம் கொண்டது. பிறருடைய பொருளை விரும்புவதும் அதை பறித்து கொள்வதும் நாயின் குணங்கள். மனிதனாகிய நீ உயர்ந்தவனாக இருக்க வேண்டும் என்று போதிக்கலாம். பொதுவாக கூறினால் தங்கம், வெள்ளி முதலியவற்றின் மீது ஆசை ஏற்படாதபடி பார்த்து கொள்ள வேண்டும் எனலாம். பாம்பு, தேள் ஆகியவற்றை விட கடினமான முறையில் அவற்றை பார்த்து அவனை நடுங்கச் செய்ய வேண்டும். பாம்பினால் தேளினால் ஏற்படும் நஞ்சு விபரீதத்தை விடவும் கொடிய விளைவு பொன் வெள்ளி மோகத்தால் சிறுவர்களுக்கு ஏற்பட முடியும். இது சிறுவர்களுக்கு மட்டும்தானா? இல்லை, பெரியோரும் இதனால் பாதிக்கப்படுகின்றார்கள். மற்றவர்களுக்கு முன்னிலையில் எச்சில் துப்புவது, மூக்கு சிந்துவது முதலியவற்றை தடுக்க வேண்டும். கால் மேல் கால் போட்டுக்கொள்வதோ முதுகுப்புறத்தை காட்டிக்கொண்டு அமர்ந்திருப்பதோ கூடாது என்று சொல்ல வேண்டும். கையை தாடையில் வைத்துக் கொள்வதும் தலையை முழங்காலில் சாய்த்து கொள்வதும் தகாதவை என்று எச்சரிக்க வேண்டும். இவை இரண்டும் சோம்பேறித்தனத்தின் அறிகுறிகள் என்று கூற வேண்டும். பெரியோர் முன்னிலையில் எப்படி அமர்ந்திருக்க வேண்டும் என்று போதிக்க வேண்டும். அதிகமாக பேசாதே. உண்மையோ பொய்யோ எதுவாக இருந்தாலும் தலையில் அடித்து சத்தியம் செய்யாதே. இது கெட்ட பழக்கம். பேச்சை நீயே ஆரம்பிக்காதே. பிறர் உன்னிடம் கேட்கும் கேள்விக்கு பதில் கொடுத்தால் போதும். இப்படியெல்லாம் விளக்க வேண்டும். வயதில் பெரியவர்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும். அவர்களின் பேச்சை உற்று கேட்க வேண்டும். அவர்களுக்காக இடம் விட்டு வசதி பண்ண வேண்டும். பெரியார்களுடன் பழகும் சந்தர்ப்பங்களில் கெட்ட வார்த்தைகளை உபயோகிக்க கூடாது. கெட்டவர்களோடு பழக விடாமல் சிறுவனை தடுத்து வைப்பதுதான் மிகவும் முக்கியமான காரியம். மீறினால் அடித்து பயமுறுத்த வேண்டும். பள்ளியிலிருந்து திரும்பிய பிறகு அவனுக்கு பள்ளியின் களைப்பு திரும்பும்படியான விளையாட்டுகளில் ஈடுபடுவதற்கு அனுமதியளிக்க வேண்டும். விளையாட்டினால் களைப்பு ஏற்படாமல் பார்த்து கொள்ள வேண்டும். விளையாட்டை முற்றிலும் தடுத்து முழுக்க அவனை கல்வியில் ஈடுபடச் செய்வது சரியல்ல. இதனால் அவன் உள்ளம் மாண்டு போய் விடுகின்றது. அப்போது அவனுடைய கூர்மையான மதி மழுங்கி போய்விடும். இன்பத்தையும் ஆடம்பரத்தையும் விளையாட்டையும்
அது விரும்ப ஆரம்பித்துவிடும். கல்வியின் பிடியிலிருந்து மீட்சி பெற வேண்டும் என்று அவன் துடிக்க ஆரம்பித்து விடுவான். பின்னர் விபரீதமே ஏற்படும். பெற்றோர், சகோதரர்கள், ஆசிரியர்கள் மற்றும் வயதில் உயர்ந்த அனைவரின் வழிபாட்டுணர்ச்சியையும் அவன் பார்த்து அறிய வேண்டும். பெற்றோருக்கெதிரில் அவனை விளையாட அனுமதிக்க கூடாது. கருத்து அறியும் பிராயம் வரும்போது பரிசுத்தம், தொழுகை முதலியவற்றை அவன் கவனத்தை திருப்ப வேண்டும். ரமலான் மாதத்தில் சில தினங்களுக்கேனும் நோன்பு நோக்குமாறு அவனிடம் கூற வேண்டும். கட்டளையிட வேண்டும். பட்டாடை, புன்னகை முதலியவற்றை தடை செய்ய வேண்டும். மார்க்கத்தின் வரம்புகளையும் மனிதன் நடக்க வேண்டியவற்றையும் எடுத்துரைக்க வேண்டும். திருடு, ஹராமான உணவு, மோசடி, பொய், இழி வார்த்தைகள் இன்னும் சிறுவர்களுக்கு அடிக்கடி ஏற்படும் துர்க்குணங்கள் முதலியவற்றின் மீது அவனுடைய உள்ளத்தில் தனிப்பட்ட வெறுப்பை உண்டாக்க வேண்டும். சிறு வயதில் இத்தகைய எண்ணங்களை விதைத்து விட்டால் அவன் பிராயத்தை அடையும் போது அவற்றின் அந்தரங்கங்களையும் மர்மங்களையும் அவனால் அறிந்து கொள்ள முடியும். உணவு என்பது மருந்து. இறை வழிபாட்டில் சோர்வு ஏற்படாமல் தடுப்பதற்கு இந்த மருந்து பயன்படுகின்றது. அந்த அளவுக்குத்தான் நாம் உணவை விரும்ப வேண்டும் என்று எடுத்துரைக்க வேண்டும். மேலும் அவனுக்கு போதிக்க வேண்டும், இந்த உலகம் இருக்கின்றதே, இது அடிப்படையற்றது, ஸ்திரம் இல்லாதது. இது நிரந்தரமாய் இருக்குமென்றா எண்ணுகின்றாய்? நிரந்தரத்துவம் இம்மைக்கும் கிடையாது. இம்மையின் இன்பங்கள் அனைத்தையும் மரணம் வெட்டி வீழ்த்தி விடுகின்றது. இது நிலையற்ற உலகம். ஆம், மறுமைதான் நிலையான இன்ப உலகம். அது என்றைக்கும் அழியாது. அதன் நிலை என்றைக்கும் குலையாது. மரணம் ஒவ்வொரு வினாடியும் நம்மை அணுகிக் கொண்டிருக்கின்றது. இம்மையை நல்ல முறையில் பயன்படுத்தி மறுமைக்கு வேண்டிய நன்மைகளை சேர்த்து கொள்பவனே உண்மையான அறிவாளி. இதனால் இறைவனிடத்தில் அவன் மதிப்பு உயரும். சுவனத்தில் அவனுக்கு அளிக்கப்படும் இன்பங்கள் விரியும். சிறுவன் நல்ல பண்புள்ளவனாக இருந்தால் இந்த போதனை அவன் உள்ளத்தில் குறிப்பிடத்தக்க பயனை விளைத்துவிடும். கல்லில் செதுக்கிய உருவத்தை போன்று அவன் மனதில் இக்கருத்துக்கள் செவ்வையாக பதிந்துவிடும். இதற்கு மாற்றமாக சிறுவன் வளர்ந்தால் வீண் விளையாட்டு, ஆடம்பரம், உணவாசை, உடையாசை, பெருமை முதலியவற்றின் மீது அவனுக்கு ஆர்வம் ஏற்பட்டால் அவன் உள்ளம் உண்மையை ஒப்புக்கொள்ள தயங்குகின்றது என்று புரிந்து கொள்ளலாம். ஆரம்பத்தில் நாம் போதித்த போதனைகளின் விளைவுதான் இது. எனவே முதலில் நாம் மிகவும் நிதானத்துடன் செயலாற்ற வேண்டும். குழந்தை என்னவோ பரிசுத்தமாய்த்தான் பிறக்கின்றது. நல்லது, கெட்டது ஆகிய இரண்டையும் அது ஏற்றுக்கொள்ளும் தன்மையுடையது. ஆனால் பெற்றோர்களே இவற்றில் ஒன்றை தேர்ந்தெடுத்து கொடுக்கின்றார்கள். அண்ணல் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள், ஒவ்வொரு குழந்தையும் இயற்கை தன்மையோடு தான் பிறக்கின்றது. அதன் பெற்றோர் அதனை யூதனாக அல்லது கிறிஸ்தவனாக அல்லது நெருப்பு ஆராதனைக்காரனாக மாற்றிவிடுகின்றார்கள். சஹல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறினார்கள், அப்போது எனக்கு வயது 3. அப்போதிருந்தே இரவில் வணங்கும் பழக்கம் என்னிடம் தொடர்ந்து இருந்து வருகின்றது. என் மாமா முஹம்மது பின் சவார் அவர்களை பார்த்து நானும் வணங்குவேன். ஒரு நாள் அவர்கள் என்னிடம், உன்னை படைத்த ஆண்டவனை நீ தியானிக்க வேண்டாமா என்று கேட்டார்கள். இது ஆரம்பத்தில் நடந்தது. அப்போதெல்லாம் என் உள்ளத்தில் வணக்கத்தின் தித்திப்பு உண்டாகவில்லை. அவனை எப்படி நான் தியானிப்பேன் என்று கேட்டேன். தியானத்தை பற்றி அப்போது எனக்கும் ஒன்றுமே தெரியாது. நீ உடையணியும் போது மனதுக்குள்ளேயே இறைவன் என்னோடு இருக்கின்றான், அவன் எல்லாவற்றையும் பார்க்கின்றான், என் சாட்சியங்கள் அவனிடமே செல்கின்றன என்று சொல்லிக்கொள், நாவு அசையக்கூடாது, தெரிந்ததா என்று விடையிறுத்தார்கள். அவர்கள் கூறியது போல சில நாட்கள் நடந்து வந்தேன். பின்னர் அவர்களை மறுபடியும் அணுகினேன். தினம் 7 தடவை அவ்வாறு கூறி வா என்றார்கள். அப்படியே சில நாட்கள் செய்தேன். பின்னர் மறுபடியும் அவர்களை அணுகினேன். தினம் 11 தடவை சொல்லி வா என்று கட்டளையிட்டார்கள். இப்படி என்னை அவர்கள் பழக்கப்படுத்தினார்கள். அதன்படி நானும் செயலாற்றினேன். அப்போது அந்த பயிற்சியில் நான் இனிப்பை கண்டேன். அந்த தியானத்தில் என் உள்ளம் இனிமை கண்டது. இப்படியே ஓராண்டு காலம் கழிந்தது. ஒரு நாள் மாமா என்னை கூப்பிட்டார். நான் உனக்கு சொல்லிக் கொடுத்ததை நினைவில் வைத்துக்கொள். அதை எப்போதும் ஓதிக்கொண்டு வா. நீ மண்ணறையில் புகும் வரை தொடர்ந்து செயல்படுத்து. ஏனெனில் அது இம்மையிலும் மறுமையிலும் உனக்கு பலனளிக்கும் என்றார்கள். பல்லாண்டுகள் அதை தொடர்ந்து செய்தேன். என் உள்ளத்தில் இனிமையை உணர்ந்தேன். பின்னர் மறுபடியும் ஒரு நாள் மாமா என்னை கூப்பிட்டார்கள். சஹல், இறைவன் உன்னோடு இருக்கின்றான். அவன் எல்லாவற்றையும் பார்க்கின்றான். அவனிடம் உன் சாட்சியம் செல்கின்றது. அப்படி இருக்க
நீ அவனுக்கு முரண் செய்யலாமா? அவனுடைய கட்டளைக்கு எதிராக நடக்கலாமா? தீய செயல்கள் குறித்து உன்னை எச்சரிக்கின்றேன் என்றார்கள். இதன் பின்னர் என் உள்ளத்திலே இனமறியாத பேரூக்கம் பிறந்தது. என் உள்ளத்தோடு நான் தனித்து உரையாட ஆரம்பித்தேன். அதன் பிறகு நான் பள்ளியில் சேர்க்கப்பட்டேன். ஆனால் நான் மறுத்தேன். மாமாவிடம் முறையிட்டேன். எல்லா நேரமும் பள்ளியிலேயே இருப்பதால் ஆர்வம் குறையுமோ என்று வாதித்தேன். மாமா சலுகை தந்தார்கள். ஆசிரியரிடம் தக்க ஏற்பாடு செய்தார்கள். அதன்படி குறிப்பிட்ட நேரத்தில் பாடம் படித்து கொண்டு வீடு திரும்பி விடுவேன். குர்ஆன் ஓதினேன், மனனம் செய்தேன். அப்போது எனக்கு வயது 6 அல்லது 7. காலமெல்லாம் நோன்பு நோற்றேன். 12 ஆண்டுகள் வரை என் உணவு தொழிற்கோதுமை, அதிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரொட்டி. எனக்கு வயது 13 போது என் உள்ளத்தில் புதியதொரு பிரச்சினை தலை தூக்கிற்று. என் உறவினர்களிடம் அதை கூறினேன். என்னுடைய பிரச்சனையை தீர்த்து கொள்வதற்காக பசராவிற்கு புறப்பட்டேன். அங்கேயும் திருப்தி இல்லை. என் வினாவிற்கு விடை கிடைக்கவில்லை. அங்குள்ள அறிஞர்கள் அனைவரிடமும் கேட்டு பார்த்தாகிவிட்டது. கடைசியாக அபு ஹபீப் ஹம்சா அவர்களிடம் வந்தேன். அவர்கள் தாம் என் பிரச்சினையை தீர்த்து வைத்தார்கள். என் வினாவிற்கு விடையிறுத்தார்கள். பல நாட்கள் அவர்கள் அண்மையிலேயே இருந்து அவர்களது நடையிலிருந்து என் நடையை திருத்தி கொண்டேன். பின்னர் ஊர் திரும்பி எளிய முறையில் வாழ்க்கையை துவங்கினேன். ஒரு தங்கக்காசுக்கு கோதுமையை வாங்கி அதை எடுத்து ரொட்டி தயாரித்து புசிக்கும் பழக்கத்தை உண்டாக்கி கொண்டேன். இந்த ரொட்டியில் உப்பும் போட்டுக்கொள்வது கிடையாது. இது எனக்கு போதுமானது. இவ்வாறு நான் 20 ஆண்டுகள் கழித்தேன். இதன் பிறகு பல்லாண்டுகள் பல இடங்களையும் சுற்றி பார்த்து இறைவனின் மகிமையை அறியும் பணியில் ஈடுபட்டேன். பின்னர் மறுபடியும் ஊர் திரும்பினேன். இப்போது இரவெல்லாம் நின்று வணங்கும் பழக்கம் தானாகவே வந்துவிட்டது. இப்படி சஹல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள். இவர்களை பற்றி அவர்கள் உப்பு உட்கொள்ள நான் பார்த்ததில்லை, இறக்கும் வரை அவர்கள் அப்படியே செயலாற்றிவிட்டார்கள் என்று அஹ்மது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகின்றார்கள். எல்லாம் இறைவனின் பேரருள். அல்ஹம்துலில்லாஹ்.